வேற பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு, என்ன பண்றேன்னு தெரியலையே. வராப்புல விட்ட கேட்கலாம். ப்ரோ 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 ஒரே நிமிஷம் ப்ரோ. ப்ரோ வண்டி பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு ப்ரோ. உங்க வண்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்ரோல் பெல் குறைய போய் பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் ப்ரோ. இந்த மாதிரி நேரத்துல கூட உதவுனா நாளா நல்ல மனுஷனே கிடையாது. உனக்கு இல்லாத தம்பி போய் பெட்ரோல் வாங்கிட்டு ஓடியா பார்ப்போம். சீக்கிரம் போயிட்டோப்பா. ஒருவேளை அவன் என் வண்டியை திருட்டு போயிருப்பானோ? சே, அப்பெல்லாம் இருக்காது. அவன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப அம்மாஞ்சியா இருந்தான். ஒருவேளை இருக்குமோ? அப்பெல்லாம் இருக்காது, அப்பெல்லாம் இருக்கு. நம்ம நல்ல மனசுக்கு எப்பவும் நல்லதான் இருக்கும். வந்துட்டா போல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தம்பி நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டப்பா. பரவாயில்லண்ணே, நமக்குள்ள என்னண்ணே. சரிப்பா, பாத்துக்கோப்பா. ஓகேண்ணே. போற இடத்துல போயிடும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏதோ நம்மளால முடிஞ்சது, ஒருத்தனுக்கு உதவி பண்ணியாச்சு. இந்த மாதிரி டெய்லி பண்ணுவோம். காலையில தானே பெட்ரோல் போட்டேன். நல்ல வேலை, யார் பெற்ற பிள்ளையோ வண்டியை தந்து கொஞ்சம் இது உதவணும். பெட்ரோலை பிடிச்சி நம்ம வண்டியில ஊத்திட்டு போயிடும். அட கடவுளே, உதவி பண்ணலான்னு இந்த என்கிட்டயே பெட்ரோல் தெரியிட்டேரா. இனிமேல் எனக்கு எப்படா இன்னொருத்தனுக்கு உதவி பண்ணலான்னு தோணும். ரேபிடோவா? ஆமா சார், ஆமா சார். ஓடிபி சொல்லுங்க. 2659. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சார் நீங்க பார்க்க அல்டிமேட் சார், அஜித் குமார் மாதிரி இருக்கீங்க சார். அவ்வளவு கலர் எம்ஜிஆர் மாதிரி தக நின்றீங்க சார். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் சார். அங்க போன உடனே நீங்க திருப்பி ரேபிடோ புக் பண்ணிட்டீங்க, என் வண்டியில தான் வரீங்க. உங்களை மாதிரி ஆள்ல ஏத்துக்கும் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். ப்ரோ அந்த வண்டியை மட்டும் பிடிங்க ப்ரோ, செஞ்சு. அது ஒண்ணு இல்ல ப்ரோ, அந்த போறான வண்டிக்காரன் அவன் ரேபிடோ புக் பண்ண ப்ரோ, ரோட்ல விட்டு போயிட்டான் ப்ரோ, ஏத்தாம என்னைய. தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் புரியுங்க ப்ரோ. நிப்பாடு வண்டி நிப்பாட்டு, நீ நிப்பாடுவா. ப்ரோ நீங்க என்ன அந்த வண்டியில வரீங்க? ஓ, வண்டியில ஏறவே இல்லையா நீங்க? என்ன எப்படா ஏத்துற நீ? ஏற வண்டி எடுத்துட வேண்டிய. ஓ, அதான் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லலையே நீங்க. ப்ரோ இந்த வரைய கரெக்டா விட்டுறேன் ப்ரோ. இந்த வண்டியில ஏறி உட்கார் வா. அதோட இறக்கி விட்டு போறேக்கா. இன்னும் நீ ரேபிடோ ஓட்டுற பார்த்தா வண்டியை கொளுத்தி போடாம பார்த்துக்க. ஓ, அந்த முக்கில இறக்கி விட்டுருங்க. மாப்பிள எங்க போற? மச்சான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் மச்சான், தயவு செஞ்சு கல்யாணம் பண்றா அன்பான புள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. சரி, ஏன்னா இனிமே நரகவேதனை தான் அனுபவிக்கணும் பாத்துக்க. ஏன்டா இப்படி சொல்ற? அதை என்ன கேக்குற? நேத்து சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேனா, அது கரணி கொண்டு மூஞ்சில அடிச்சுட்டாமாப்ல. நேத்து அதே மாதிரி பாத்ரூம் கழுவும் போது கொஞ்சம் நல்லா கழுவலன்னு சொல்லிட்டு பின்னால தூக்கி மூஞ்சில ஊத்திட்டாமாப்ல. அதனால சொல்றேன் மாப்ள, இந்த நரக வாழ்க்கை உனக்கு தேவையில்ல மாப்ள, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத. நீ தான் மாப்பிள்ள இப்படி சொல்ற. ஆனா நம்ம பக்கத்து வீடு ராஜேஷ் சாரு, அவ பொண்டாட்டி லட்டு என்ன கொஞ்சுறதுன்னு போகும்போது டாட்டா காட்டுறதுன்னு அவ்வளவு அன்பா பாத்துக்கிறா மச்சான். நீ பாத்தியா? நான் பாக்கல, ராஜேஷ் சார் தான் சொன்னாரு. இந்த அண்டார்ல ராஜேஷ் சாரு. ராஜேஷ் சார் பேக்கோட எங்க போறீங்க? தோரம்பா இருப்பா, வீட்டுல சும்மா உட்காந்து இருந்தப்பா. என் பொண்டாட்டி வந்தா, நீங்க வீட்டுல சும்மாவே இருந்தா போர் அடிக்கும்ல. அப்புறம் என்னாச்சு? என் பொண்டாட்டி வந்து பேக் எடுத்து குத்து உன் ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வான்னாப்பா. ராஜேஷ் சார் மாதிரி பொண்டாட்டி கிடைக்குது கொடுத்து வச்சிருக்கணும் மச்சான். கட்டினா அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் மச்சான் நான் கட்டுவேன். என்ன 2 கிலோ தக்காளி 2 கிலோ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம். ஐயோ கருவேப்பிலை வேற வாங்க மறந்துட்டுனே, கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் குண்ண. இந்த சைடு போனா இவனுக்கு வேற இருப்பானுங்களே, நம்ம அங்கிட்டு போயிடுவோம். வீட்டுல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார். எவ்வளவு மழை காலையில இருந்து? நம்ம வீட்டுல மட்டும் தண்ணி வந்துருச்சு. அண்ணே அண்ணே, உங்க வீட்டுல தண்ணி வந்துருச்சானே? இன்னும் தண்ணி வரலப்பா. அது எப்படி அவன் வீட்டுல மட்டும் தண்ணி வராம இருக்கேன்? அண்ணே
இப்ப தண்ணி வந்துருச்சானே? ஐயோ தண்ணி வந்துருச்சுப்பா, தண்ணி வந்துருச்சு. இப்ப அவன் வீட்டுல தண்ணி வந்துருச்சு.